எது கிச்சனு? கதவை அடைச்சிருக்கீங்களா இதுக்குள்ளேயா? இருக்கு. எப்படி பார்த்தீங்க இங்கே இருக்கிறத? உருட்டுச்சு. ஓ, உருட்டும் போது என்னன்னு அதான் இவன் வந்து அடையிற டைம். இந்த பாம்பு சாரப்பாம்பு நைட்டு வந்து தென்படாது. மேக்ஸிமம் அடையிற டைம் இங்கே வந்து மாட்டிக்கிட்டான். 6 மணிக்கு மேலே அவனை பார்க்க முடியாது. ரொம்ப ரேர் பீஸ். சாரப்பாம்பு சமையல் அறைக்கு வந்துட்டாலே சாரப்பாம்பு தான் அதிகமாக இருப்பேன். கண்ணை மூடிட்டு சொல்லுவோம். இல்லை அடியில் பிடிச்சி நாளைக்கு சார் ஒன்றும் பற்றி இல்லை வாங்க அமைப்பு எந்த பக்கம் இருக்குன்னு தெரியுதா? இல்லை லைட் இல்லை சார். இல்லை வேண்டாம் இருங்க. அமைதியாக மட்டும் இருந்தேன். தூக்க போகிறேன். நீங்கள் எதை இது பண்ணிக்கலாம். சரியா? அங்கிட்ட வந்தாலும் சரியான குறிச்சி. அமைதியாக மட்டும் இந்த கேப்பில் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்கள் தள்ளியாக சரியான குறிச்சி. அம்மாடி மொரட்டு. அடிக்கிறாங்க எல்லாத்தையும் வளர்த்துருச்சு போல. சிரிச்சா வந்து சரியான கூட்டு. எல்லாத்தையும் வளர்த்து சரியான கூட்டு. அப்புறம் அன்றைக்கு புதுசாக கட்டி அது கம்மி அப்பா அப்போ பாப்பா அது செல்லு வீடு எடுக்க வீடு கட்ட காமிக்கணுமா? 10,000 ஆமாம் ஒடியாக்கலாம் அம்மா வீடு அம்மா பார்த்து ஆள் வருவாங்க. இங்கிட்ட வந்தாலும் வரும்னே. இங்கே வந்தாலும் வரும். அது சட்டியோடைய பிடிச்சா அதுக்காக சாறு தானே ஓடி அப்படியே கொண்டு போக வெளியே கொண்டு போக. அதான் தண்ணி தண்ணியை குறைங்க. தண்ணியை கொடுறா. நல்லா குறைச்சி வச்சுருங்க. இதா போதும் தண்ணி சாரா வரேன். தண்ணி சொன்னதுக்கப்புறம் வாங்க. பக்கத்தில் வரேன். இன்னொரு பாம்பு இருக்கு. இன்னும் இருக்கா? சார் நம்பரை வாங்கிட்டு கூப்பிடுவோம். தள்ளி நான் சொன்னா அப்போ வாங்க. ஆக்சுவலாக எப்படி ஃபஸ்ட்டு அங்கே பாம்பை பார்க்குறீங்க? சமையலறையில் எப்படி பார்த்தீங்க பாம்பை? சட்டி உருட்டுற சவுண்டு தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. சவுண்டு கட்டதுக்கப்புறம் போய் பார்க்குறீங்க. எலின்னு நினச்சிருக்கீங்களா பூனைன்னு நினச்சிங்களா ஃபஸ்ட்டு? திருடன்னு நினச்சிங்க அப்போ? சரி.
ம் அடுத்து அவரவே போய் கேட்குற போது நான் அங்கே போகவே இல்லை, யார் விட்டான்னு தெரியல. அவர் சொன்னது பிறகு திரும்பவே என்கிட்ட போய் கத்தி வருது. இந்த வரேன் இருங்க வரேன் இருங்க, பேக் பண்ணிக்கிறோம் இருங்க. நாங்கள் பிடிச்ச அன்னைக்கு தலைவா பிடிச்சி சரியாக இது ஜெயிச்சுங்க. இது நல்லா லீலாம் உடம்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உடம்பு வாகு கம்மியாக இருக்குது. இந்த இருக்கு, உள்ளே போ. இந்த இருக்குடா. இரு உன் வீடு இந்த இருக்கு, உள்ளே போ. கடைசி போய் படுத்துக்கணும். திருப்பி வரக்கூடாது. கோட்டையிலேருந்து ஒரு ரெஸ்கியூ கால் வந்துச்சு. நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 11:30 மணிக்கு மேலே சமையலறையில் வந்து பாத்திர சவுண்டு கேட்டிருக்கு. சரி என்னடா இவங்கன்ட்டு தூங்கிட்டு இருந்தாங்க, பயந்துட்டு வந்து பூனையாக இருக்குமோ எலியாக இருக்குமோ, இல்லை அவங்க அப்பாவுக்கு முடியல வெளியில் படுத்திருக்காரு, அவர் எதோ வந்து உருட்டுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா 6 அடியில் ஒரு பாம்பு பார்த்து அப்படியே பயந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணாங்க. ஸோ உடனடியாக வந்து அந்த 6 அடி பாம்பை ரெஸ்கியூ பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. அடிக்கடி நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சமையலறைக்கும் சாரப்பாம்புக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குது, இங்கேயே தான் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ பத்திரமா பிடிச்சி கொடுத்துருக்கோங்க. பாருங்கள் என்ன ஏதோ தட்டி விட்டுங்க, பாருங்கள் என்னென்ன பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள்.